Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இன்னைக்கு 24,924. ஸோ கிட்டத்தட்ட 25,000 மார்க்கெட் ரீச் ஆயிடுச்சு. இப்போ இது நிறைய பேருக்கு இன்னைக்கு என்ன சொல்றது, இன்னைக்கு ஸ்டாக்ஸ் வச்சிருந்தவங்கலாம் எல்லாருமே ஒரு 5%, 10% வரைக்கும் நல்ல ஸ்டாக்ஸ் மொமெண்டம். அண்ட் நிஃப்டியில் நல்ல இட் வாஸ் அ வெரி குட் சாலிட் மொமெண்டம். இது முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இந்தியா பாகிஸ்தான் சீஸ் ஃபயருக்கு வந்துட்டாங்க. அதனால மோஸ்ட்லி மார்க்கெட் திருப்பி ரீபவுண்ட் ஆயிடுச்சு. நான் அது போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, இந்த கரெக்ஷன் ஏன் வந்துட்டு இருக்கலாம், ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. ஏன்னா மார்க்கெட் இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி தே வில் பி இன் ஒரு சேஃப் மோட்ல தான் வெயிட் பண்ணும். ஆனால் மார்னிங் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு நேற்றே உங்களுக்கு சீஸ் ஃபயர் சொன்ன உடனே இமீடியட்டாக தே ஸ்டார்டட் பிளேயிங், இன்ஸ்டியூஷனும் உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மேலே ஏறிடுச்சு. இதுக்காக தான் நான் லாஸ்ட் வீடியோவில் அவ்வளோ தெளிவாக திருப்பி சொல்லியிருந்தேன், தயவு செய்து ஸ்டாக்ஸை வித்துறாதீங்க இந்த டைமில். ஏன்னா இது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான டைமே தான் தவிர வித்துட்டு போகிறதுக்கான டைமே இல்லைன்றது நான் தெளிவாக போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். மேபி நீங்கள் காட்டுற பாருங்க. ஒருவேளை 24,500 பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த மேஜர் லெவல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,300 டு நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து 26,000. ஸோ அது வந்து நமக்கு ப்ரீவியஸாக ஆல் டைம் ஹை போச்சு பார்த்தீங்களா, அந்த ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது ஸ்டில் ஸ்ட்ராங். இந்த இடம் கரண்ட் சினாரியோ இட்ஸ் அன் இன்டெசிஷன் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் ரொம்பவே ஒரு சாப்பியான மார்க்கெட் தான். எனக்கும் அந்த சில ட்ரேட்ஸ் இந்த இடத்துல கிடைக்காது. ஏன்னா சைட் வேஸ் மார்க்கெட் ரொம்ப அரைச்சிட்டே இருக்கிறதுனால உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் எப்பவுமே ஒரு பில்டிங் மாதிரி தான். ஒரு பெரிய நம்ம பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்டிங்க்கு முன்னாடி என்ன போடுவாங்கன்னா பேஸ்மெண்ட்டு, இந்த ஃபவுண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக போடுறாங்களோ அந்த அளவுக்கு என்ன வரும், உங்களுக்கு பில்டிங் வந்து பெருசாக வரும். அதே மாதிரி தான் மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சைட்வேஸ் ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் மூமெண்டம் இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட் ஒரு பெரிய மூமெண்ட்டுக்காக தான் மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும்போது கரெக்டான டைமிங்கில் நம்ம அது பிரேக் ஆகும்போது கரெக்டான டெக்னிக்கலோட உள்ளே போய் என்டர் ஆகிட்டோம்னா we can also take a good trade and come out of the trade. ஆல்ரைட். ஸோ இப்போதைக்கு இதுதான் நிஃப்டியோட சினாரியோ. ஸோ பார்த்தீங்களா, நான் இதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறது, மார்க்கெட்டில் டெக்னிக்கல் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது கற்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா, நமக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இமீடியட்டா. பட் இதுதான் நடக்க போகுதுன்றதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி வச்சிருவோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம ஏற்கனவே அதெல்லாம் அன்னைக்கு இதில் கூட நம்ம கிளியராக பார்த்துருந்தோம். என்னன்னா மார்க்கெட் வந்து 4 ஹவர்ஸில் ட்ரெண்ட் லைனுக்கு வந்து இப்போ ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குன்றதை நான் காமிச்சிருந்தேன். ஸோ அதில் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. வந்து என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மாதிரி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், லாஸ்ட் வீடியோவில் இதை தான் நம்ம பார்த்துருந்தோம். என்னன்னா மார்க்கெட் கரெக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனோட பாட்டமில் இருக்கும்போது நான் அதுதான் சொல்லியிருந்தேன். இப்போ ட்ரெண்ட் லைன் பாட்டமில் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு எங்கே வரும்னா ஃபஸ்ட்டு இதை உடச்சதுன்னா அடுத்தது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த ட்ரையாங்கிளோட பேட்டர்ன் உடச்சதுக்கு இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதே லெவலுக்கு வந்து மார்க்கெட் வந்து மொமெண்டம் கொடுக்கும். இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது 23,800 பாட்டமும் 24,400 வந்து டாப். ஆல்மோஸ்ட் 24,400 to 24,600 இது வந்து 23,800. அப்போது கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 800 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு டோட்டல் இந்த ஸ்விங்கு. இது வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ், 600 to 800 பாயிண்ட்ஸ். அப்போது நமக்கு இது இப்போ பிரேக் ஆனதுனால 24,500 600 வச்சுக்கோங்களேன், இல்லை 25. அப்போது நமக்கு திருப்பி எது வரைக்கும் போகலான்னு பார்த்தீங்கன்னா 25,200லேருந்து 25,400 வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்னா ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்போது நெக்ஸ்ட் இது எங்கே போய் நிற்கும்னு பார்த்தீங்கன்னா 25,200 to 24,400 வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ பிகாஸ் இது வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆகி மேலே போனதுனால. ஸோ நெக்ஸ்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அட் 25,200. அதை பிரேக் 25,200 to 25,400. 25,200 பிரேக் ஆச்சுனால் அடுத்தது நமக்கு போக வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் டைம் ஹை தான். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து முக்கியமான லெவல்ஸு. இது பிரேக் ஆகும் நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை அந்த 26,000 ரேஞ்சில் இருக்கிறத ஆல் டைம் ஹையை பிரேக் ஆச்சுன்னா புது உச்சத்தை நிஃப்டி போக ஆரம்பிச்சிடும். நம்ம இதை தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தேன், நிஃப்டி கரெக்ஷன் ஃபேஸில் தான் இருந்துச்சு, கிராஷ் கிடையாது, பயப்படாதீங்க, ஹோல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக திருப்பி ஒரு 1 or 2 months 3 monthஸில் மார்க்கெட் கீழே வந்தது எல்லாமே திருப்பி கொடுத்துருவோன்றதுக்காக தான் நான் திருப்பி சொன்னது. ஏன்னா டெக்னிக்கலாக இட் வாஸ் நாட் அ கிராஷ், இட்ஸ் அ கரெக்ஷன். நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு இப்போ பிரேக் ஆனதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு வேலை கீழே வந்துச்சுன்னா திருப்பி நமக்கு இந்த 24,400 to 600 வந்து மறுபடியும் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகும்,
உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் ஆகி அகைன் 25,200 அது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 26,000 ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது. ஸோ இது நிஃப்டிக்கான ரிவ்யூ. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சின்ன அனௌன்ஸ்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஏற்கனவே கிளாஸஸ்க்கு ஆஃபர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் வந்து இன்னும் ஒரு 3 டேஸில் முடிய போகுது. ஸோ இன்கேஸ் நிறைய பேர் ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வச்சிருந்தாங்க, சார் நான் நெக்ஸ்ட் வீக் பேட்சில் தான் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன், நீங்கள் 15th ஆஃபர் க்ளோஸ் பண்ணிடுறீங்களே, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் 19th இல்லை அதுக்கு அடுத்த ஆன்லைன் கிளாஸ்லேயோ ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த ஆஃபரில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டே ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 15th முன்னாடியே இல்லை அந்த 15th அன்றைக்கி கூட நீங்கள் அந்த பேமெண்ட்ஸை வந்து முன்னாடியே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாகவே கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கான ஒரு அப்டேட். இன்கேஸ் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன்னா இந்த வாரம் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல, நெக்ஸ்ட் வீக் இல்லை மந்த் எண்டில் தான் ஜாயின் பண்ண போகிறேன்ட்டு, அவங்களுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ புக்கிங் மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் அந்த கிளாஸ் வரும்போது இந்த கோர்ஸ் ஆஃபர் கோர்ஸ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரைட், ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு மார்க்கெட் 55,411 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோலையும் என்ன பார்த்துருந்தோம்னா மார்க்கெட் வந்து தெளிவாக ஒரு ட்ரெண்ட் லைன் ரேஞ்சில் வந்து மார்க்கெட் நின்றுட்டு இருக்குன்றதை நம்ம அன்றைக்கே பார்த்துருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இப்போது கரெக்ட் எக்ஸாக்ட்லி மார்க்கெட் ஹாஸ் ப்ரோக்கன் தி ட்ரெண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம அன்றைக்கி போட்டு வச்சுருந்தது இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். என்னென்னா நமக்கு இது முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா இது வந்து பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ எனக்கு இது மார்க்கெட் பிரேக் ஆகுமான்னு தெரியாது, ஆனால் பிரேக் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கணும்னு மட்டும் எனக்கு தெரியும். நான் அதுதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, வி டோன்ட் ட்ரேட் வாட் வி திங்க், வி ட்ரேட் வாட் வி சி. அப்போது ட்ரெண்ட் லைன் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம், ஆனால் பார்க்கறது முதல்ல ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கான்னு பார்க்கவும் தெரியணும்ல. அப்போ பார்க்கறத பார்த்து வச்சுட்டோம். கரெக்டாக மார்க்கெட் எனக்கு பிரேக் ஆகும்போது இப்போ நான் என்ட்ரி எடுக்கலாம். அப்போ மார்க்கெட் முதல்ல இந்த ட்ரெண்ட் லைன் இங்கே ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சாதான் இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலான்றதுக்கான ஒரு ரீசனே இருக்குது. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும் ஏன் இந்த ட்ரேடு எடுக்கிறோன்ட்டு. இப்போ நான் இங்கே ட்ரேடு எடுக்கிறேன்னா இது ட்ரெண்ட் லைன் இருந்துச்சு, ட்ரெண்ட் லைனோட எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் வச்சுருக்கோம். ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் பிரேக் அவுட் ஆகும்ட்டு. ஸோ அந்த ரூல்ஸில் இது கரெக்டாக ஃபார்ம் ஆன உடனே ஓகே இது வந்து கரெக்டாக ட்ரெண்ட் லைனோட ஃபார்முலாவும் பக்காவாக உட்காந்துருச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலான்ற ஒரு கன்ஃபர்மேஷனோட உள்ளே போய் ட்ரேட் எடுப்போம். அப்போது வி ஹாவ் அ ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் என்ட்ரி. சும்மா ஏதோ மேலே போவோம்னு நினச்ச இடத்துலலாம் கிடையாது. ஏன் எடுக்கிறோன்றதுக்கு ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கும்போது தென் இட்ஸ் ப்ராப்பர் ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு, மார்க்கெட் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆகலான்றது ஒரு என்ன சொல்கிறது முன்கூட்டியே என்ன யோசிச்சு வைப்போம்னா, இப்போ ஒரு வேளை ஓகே ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனதுக்கு மறுபடியும் இந்த 55,000 வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஒரு வேளை அப்போ இந்த 55,000 சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் கான்செப்டில் இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல்ன்ற ஒரு கான்செப்டை வச்சு ட்ரெண்ட் ரிவர்சலை கற்றுக்கிட்டு கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே ஏறுச்சுன்னா ஓகே அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்ட்டு 56,000 இருக்குது. 56,000 பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் நியூ ஆல் டைம் ஹைஸ் போகுன்றது தான் நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணி வைக்கிறது. இதை அனலைஸ் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண மாதிரியே நடக்கும்போது கூட ட்ரேட் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் டெக்னிக்கல் ஒர்க்ஸ். இதுதான் கற்றுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறது. எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டு போய் ட்ரேட் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்னா என்னன்றதை ஃபுல் புரிதலோடு பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் 55,000, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 56, 55 தட்டிட்டு அங்கேருந்து திருப்பி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா 56 பிரேக் ஆச்சுன்னா புது நியூ ஹைஸ் போகும். இல்லை மார்க்கெட் நாளைக்கும் வார் டென்ஷன் இல்லை, மறுபடியும் இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மறுபடியும் இங்கே நான் ஸ்டாப்பாக கீழே வராமே மார்க்கெட் என்ன ஆகிடும், ஸ்ட்ரைட்டாக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இருந்தாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸ் கற்றுக்கிட்டு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். திஸ் இஸ் நாட் ஃபார் கால்ஸ், இது பியூர்லி டெக்னிக்கல்ஸ் ஒர்க் ஆகுன்றதை ப்ரூவ் பண்ணுறது. ஆல்ரைட், ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.